Hello students, welcome to School List. இன்னைக்கு நம்ம 6th standard geography பார்க்க போறோம். இது உங்க term 1 volume 3 bookல page number 176ல இருக்கு. Unit 2 land and oceans. இதுல உள்ள question and answers பார்க்க போறோம். Page number 185, choose the correct answer. First question, which of the following is the smallest ocean on earth? இதுல வந்து Arctic Ocean தான் இருக்கிறதுலே smallest ocean. Largest ocean எதுனா Pacific Ocean. The Malacca Strait connects Malacca Straits வந்து எந்த ரெண்டு ஓஷனை கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. Pacific and Indian Ocean அதான் கரெக்டான ஆப்ஷன் C is the right answer. The Malacca Strait connects Pacific and Indian Ocean. Page number 186, third question பார்க்கலாம். Which of the following ocean is the busiest ocean அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. The Atlantic Ocean is the world's busiest ocean. Next, the frozen continent is. இதில் எது frozen continent கேட்குறாங்க. Antarctica வந்து frozen continent. Largest வந்து Asia, smallest Australia, frozen வந்து Antarctica. A narrow strip of water that connects two large bodies. Strip of waterன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா straight அப்படின்னு சொல்லணும். இதுவே ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் அப்படின்னாங்கன்னா அது வந்து இஸ்மஸ்னு. ஓகே, இங்கே வந்து கேட்டிருக்கு ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் தட் கனெக்ட்ஸ் டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரெயிட். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இஸ் ஏஷியா. சோட்டா நாக்பூர் பிளாட்டூ இஸ் மினரல் ரிச் பிளாட்டூ இன் இந்தியா. எந்த பிளாட்டூ மினரல் ரிச் பிளாட்டூனா சோட்டா நாக்பூர் பிளாட்டூ. த லார்ஜஸ்ட் ஓஷன் இஸ் த பசிபிக் ஓஷன். ஸ்மாலஸ்ட் வந்து ஆர்டிக். டெல்டாஸ் ஆர் எந்த லேண்ட் ஃபார்ம்னு கேட்குறாங்க. டெல்டாஸ் ஆர் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். த ஐலண்ட் கான்டினென்ட் இஸ் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவை சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி இருக்கும். ஸோ ஐலண்ட் கான்டினென்ட் இஸ் ஆஸ்திரேலியா. சி பாருங்க, சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா. இதை பார்த்தாலே எல்லாமே வந்து கான்டினென்ட்டாக இருக்குது. ஒன்று மட்டும்தான் வந்து என்னது கண்ட்ரி. ஸோ ஸ்ரீலங்கா இது வந்து ஒரு ஐலண்ட் கண்ட்ரி. ஸோ ஸ்ரீலங்கா இஸ் தி ஆட் ஒன் அவுட். த ஆர்டிக் ஓஷன், த மெடிட்டரேனியன் சி, த இந்தியன் ஓஷன், த அட்லாண்டிக் ஓஷன். இதில் ஆட் ஒன் வந்து மெடிட்டரேனியன் சி, ஏன்னா மீதி எல்லாமே ஓஷன். பிளாட்டூ, வேலி, பிளெயின், மவுண்டன். பிளாட்டூ, வேலி, பிளெயின், மவுண்டன். இதில் வந்து வேலி மட்டும் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், மீதி எல்லாம் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். ஸோ வேலி இஸ் தி wrong one. Next, the Bay of Bengal, the Bering Sea, the China Sea and the Tasman Sea. So இதில் வந்து Bay of Bengal மட்டும்தான் பே, மீதி எல்லாம் சி. பேன்றது எங்கே வந்து நிலம் கொஞ்சம் உள்வாங்கி இருக்கிற இடத்துல வாட்டர் இருந்ததுன்னா அதை வந்து பேன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பே ஆஃப் பெங்கால் வந்து ஆட் ஒன் அவுட். த ஆண்டீஸ், த ராக்கீஸ், த எவரெஸ்ட், த ஹிமாலயாஸ். ஸோ இதில் வந்து எவரெஸ்ட் மட்டும்தான் இஸ் அ பீக், ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச். மீதி எல்லாம் என்னென்னா மவுண்டன் ரேஞ்ச், அதாவது ஹிமாலயான்ற மவுண்டன் ரேஞ்சில் இருக்க ஒரு பீக். ஸோ அதனால் எவரெஸ்ட் இஸ் த ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ட்ரென்ச்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எந்த ஓஷனில் இருக்குது? ட்ரென்ச்சுன்றது ஒரு ஓஷனில் உள்ள ஆழமான பகுதியை தான் ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்க ஓஷனில் எல்லாத்துக்கும் ஒரு ஆழமான பகுதி இருக்கும், அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு ட்ரென்ச்சோட பேர் இங்கே இருக்குது. அந்த ட்ரென்ச் எந்த ஓஷனில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. த சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் இது எங்கே இருக்கும்னா த சதர்ன் ஓஷன். த மில்வாக்கி ட்ரென்ச் எங்கே இருக்குன்னா அட்லாண்டிக் ஓஷன். நெக்ஸ்ட்டு மெரியானா ட்ரென்ச் வந்து எங்கே இருக்குன்னா பசிபிக் ஓஷனில் இருக்கும். இதான் இருக்கிறதுலே டீப்பஸ்ட் ட்ரென்ச்சு, ரொம்ப ஆழமான பகுதி, மெரியானா ட்ரென்ச். த யூரேஷியன் ட்ரென்ச் வந்து எங்கே இருக்குன்னா ஆர்டிக் ஓஷனில் இருக்கும். ஆர்டிக் ஓஷன் பார்த்திங்கன்னா யூரோப், ஏஷியாவுக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் யுரேஷியன் பேசின் அதுக்கு பேர். யுரேஷியன் பேசின் வந்து ஆர்டிக் ஓஷன். த ஜாவா ட்ரென்ச்சுன்றது எங்கே இருக்குன்னா இந்தியன் ஓஷனில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரென்ச்சு அப்புறம் ஓஷனோட கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம சொல்லணும். பிளெயின்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை ரிவர்ஸ். ஓகே, பிளெயின்ஸ் ஆர் ஃபார்ம் பை ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. எரோஷன் அண்ட் டெபாசிஷன்னால நம்மளுக்கு பிளெயின்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. த சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் இஸ் ஃபவுண்ட் இன் த இந்தியன் ஓஷன். நோ, ஃபால்ஸ். சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் வந்து இஸ் ஃபவுண்ட் இன் த சதர்ன் ஓஷன்.
Next, plateaus have steep slopes. Plateaus have steep slopes is true. Plateaus வந்து steep slope. Sideல ரெண்டு steep slope இருக்கும். Okay. So, first and third வந்து option கரெக்டா இருக்கு. அது எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா A. Aக்கு தான் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. So, A தான் வந்து கரெக்டா. Next, which of the following statements is or true ன்னு கேட்டிருக்காங்க. Mountains are second order landforms. It is true. Mountains are second order landforms. The Mariana Trench is the deepest trench in the world. True one கேட்டிருக்காங்க. True தான். So, both the statements are true. Option C is correct. Next, answer in one word கேட்டிருக்காங்க. Which is the highest plateau in the world? The Tibetan plateau is the highest plateau. Name a second order landform. Second order landform நீங்க வந்து plateau சொல்லலாம், இல்ல மவுண்டன் சொல்லலாம், இல்ல பிளெயின் சொல்லலாம். இந்த மூணுல ஏதோ ஒன்று, பிளாட்டோ, பிளெயின் ஆர் மவுண்டன். நான் இங்க பிளாட்டோ எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which ocean is named after a country? Indian Ocean is named after the country India. So Indian Ocean. Name the island located in the Arabian Sea. Lakshadweep Island is located in the Arabian Sea. What is the deepest part of the ocean called as? Deepest part of the ocean is called as trench. Answer in brief பார்க்கலாம். What is a continent னு கேட்டிருக்காங்க. First question. Page number 177ல இதுக்கு ஆன்சர் இருக்கு. 177ல இங்க மார்க் பண்ணியிருக்கேன். The vast land masses on earth are called continents. The vast land masses on earth are called continents. இதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் ஏஷியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியான்னு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கலாம். Second question. Name the continents which surround the Atlantic Ocean. Answer வந்து page number 183ல இருக்கு. It is bounded by North America and South America in the west and Europe and Africa in the east. So Atlantic Ocean is bounded by North America and South America in the west and Europe and Africa in the east. ஸோ இது நான் உங்களுக்கு மேப்பில் காட்டி புரிய வைக்கிறேன். அட்லாண்டிக் ஓஷன் எங்க? அட்லாண்டிக் ஓஷன் இங்கே ஒரு எஸ் ஷேப்ட் ஓஷனாக இருக்கா? ஸோ இந்த எஸ் ஷேப்ட் ஓஷன் சுற்றி எங்கெல்லாம் இருக்குது? இங்கே நார்த் அமெரிக்கா இருக்குது, சவுத் அமெரிக்கா இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்ன சைடுனா, இது வந்து வெஸ்ட் சைடு. ஈஸ்டர்ன் சைடில் என்ன இருக்குது? யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா இந்த ஈஸ்டர்ன் சைட். ஸோ நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா. மேப் ஞாபகம் வச்சாலே இந்த ஆன்சர்லாம் எழுதிடலாம். ஸோ ஆன்சர் வந்து இங்கே தான் இருக்குது, பேஜ் நம்பர் 183ல. ஸோ இதுதான் ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு, செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஓஷன்ஸ்? பேஜ் 181ல இருக்கு. இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஓஷன்ஸ் ஆர் வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வாட்டர். ஓஷன்ஸ் ஆர் வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வாட்டர். எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஓஷன் நீங்கள் சொல்லிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் சே இந்தியன் ஓஷன் or anything for an example. List out the names of continents according to their size. ஸோ பெரிய காண்டினென்ட்லேருந்து சின்ன காண்டினென்ட் வரைக்கும் எழுதணும். பேஜ் நம்பர் 177ல ஆன்சர் இருக்கு. பெரிய காண்டினென்ட் வந்து என்னது? ஏஷியா. தே ஆர் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஏஷியா, ஸ்மாலஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ அது அப்படியே வரிசையாக எழுதிருங்க. ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட், நேம் த ஓஷன் சரௌண்டிங் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்த் அமெரிக்கா முதல்ல எங்கே இருக்குன்னு பாருங்கள். நார்த் அமெரிக்கா இந்த சைடு இருக்குது. நார்த் அமெரிக்காவுக்கு இந்த சைடு இது வந்து என்னது? திஸ் இஸ் கால்ட் வெஸ்ட். இது எப்படி நான் வெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். ஜப்பானில் தானே சன் ரைஸ் ஆகும். ஜப்பானில் சன் ரைஸ் ஆகுதுன்னா ஜப்பான் என்னது? ஈஸ்டர்ன் சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜப்பான் இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்பவும் வி ஷுட் ட்ரா திஸ் directions north, south, east, west. So Japan இந்த சைடு இருக்குன்னா ஈஸ்ட். ஓகே, இது வந்து வெஸ்ட். ஸோ நார்த் அமெரிக்கானா, வெஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா we have Pacific Ocean and east of North America we have Atlantic Ocean. அப்புறம் நார்த் இங்கே மேலே வந்து ஆர்டிக் ஓஷன் இருக்கும். ஸோ இந்த 3 ஓஷனால தான் சரௌண்ட் ஆயிருக்கும் நார்த் அமெரிக்கா. இதுவே சவுத் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் வந்து பசிபிக் ஓஷன் இருக்கும், ஈஸ்ட் வந்து அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும், கீழே அதாவது சவுத்தில் வில் ஹாவ் சதர்ன் ஓஷன். ஸோ சவுத் அமெரிக்கா இஸ் சரௌண்டட் பை பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் சதர்ன் ஓஷன். நார்த் அமெரிக்கா இஸ் சரௌண்டட் பை பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். ஸோ இதுதான் ஆன்சர், நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுதான் ஆன்சர். ஓஷன் சரௌண்டிங் நார்த் அமெரிக்கா இஸ் பசிபிக் ஓஷன் to the west, Atlantic Ocean to the east and Arctic Ocean to the north. இதுவே சவுத் அமெரிக்காவுக்கு பசிபிக் ஓஷன் டு த வெஸ்ட், அட்லாண்டிக் ஓஷன் டு த ஈஸ்ட் அண்ட் சதர்ன் ஓஷன் டு த சவுத். ஓகேங்களா?
So இதான் ocean surrounding North America and South America answer. Next, distinguish between கேட்டிருக்காங்க mountain and plateau. Mountainக்கும் plateauக்கும் என்ன difference பார்க்கலாம். Mountains are landforms that rises 600 meter above its surrounding and has steep slopes. இதுவே plateauனா, plateaus are the elevated portions of the earth that have flat surfaces bounded by steep slopes. Elevation is few hundreds or several thousand meter. Mountain க்கு example வந்து Himalayas, plateau க்கு example வந்து Chota Nagpur plateau. Next, ocean and sea க்கு ஒரு distinguish கேட்டிருக்காங்க. Oceans are vast expanse of water. Sea பார்த்தீங்கன்னா seas are water bodies partially or fully enclosed by land. Example Pacific Ocean. Sea example Arabian Sea. Ocean is huge and deep. Sea is small and shallow compared to ocean. Sea வந்து ocean compare பண்ணும்போது relatively shallow இருக்கும், அவ்வளவு ஆழமா இருக்காது. Next, answer the following questions in detail. Mention the classification of landforms. இது page number 177, 178 and 180 இருக்கு. Landforms, அதாவது landforms can be classified as லிருந்து ஆரம்பிங்க. Landforms can be classified as first order, second order and third order landforms னு போட்டுட்டு first order landformனா என்னன்னு சொல்ல ஆரம்பிங்க. First order landforms. Continents and oceans are grouped as first order landforms. The vast land masses on earth are called continents and huge water bodies are called oceans. There are 7 continents. They are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. Asia is the largest continent whereas Australia is the smallest continent. So first order landform வந்து என்னது continentsம் oceanum. So continents பத்தி சொல்லியாச்சு, அடுத்தது ocean பத்தி சொல்ல போறாங்க. Apart from continents, there are 5 oceans located on the Earth's surface. They are Pacific, Atlantic, Indian, Southern and Arctic Ocean. Among these oceans, Pacific Ocean is the largest and Arctic Ocean is the smallest. So, இது வந்து first order landform. Next, second order landform பத்தி சொல்லுவோம். Second order landformனா என்னன்னா, the second order landforms are categorized as mountain, plateaus and plains. அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல தேவையில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் வந்து பேஜ் நம்பர் 180 இருக்கு. தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் மவுண்டன்ஸ், plateaus and plains mainly by erosional and depositional activities of rivers, glacier, winds and waves. Valleys, beaches and sand dunes are some examples of third order landforms. Next question, write a note on plateaus. Page number 179 la irukku. So page number 179 la plateaus. Plateau are the elevated portions of the earth that have flat surface bounded by steep slopes. The elevation of plateaus may be a few hundred or several thousand meters. Tibetan Plateau is the highest plateau in the world, so it is called as the roof of the world. The flat topped part of the plateau is called tableland. The plateaus are generally rich in minerals. The Chota Nagpur plateau is one of the mineral rich plateaus in India. Therefore, mining is one of the major activities of the people living here. Deccan Plateau in Peninsula India is of volcanic origin. So, இதெல்லாம் வந்து plateau எழுதுவீங்க. Third detail answer, plains are highly populated. Give reasons. Page number 179 and 180 இருக்கு. So 179 plains na enna modal solunga. Plains are flat and relatively low lying lands. Plains are usually less than 200 meters above sea level. Most plains are formed by rivers and their tributaries and distributaries. These plains are used extensively for agriculture due to the availability of water and fertile soil. Plains வந்து cradle of civilization. So plains are very important. They are fertile and then people started doing agriculture and they started settling on the plain. They are more suitable for human inhabitation. Hence, they are highly populated region of the world. The oldest civilization like Mesopotamian and the Indus Valley civilization developed in river plains. ஓகேங்களா? ஸோ இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்றது கேஞ்செட்டிக் ரிவர் ஒட்டி இருக்கிற பிளெயின்ஸ் கிட்ட தான் நடந்துச்சு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ பிளெயின்ஸ் ஆர் ஜென்ரலி fertile and அங்கே வந்து people started settling and doing agriculture. So it became highly populated. Next question, write about the importance of ocean.
importance of ocean என்னன்னா ocean regulates the earth climate. It absorbs over 90% of heat and almost a third of all carbon dioxide that humans produce. அடுத்த பாயிண்ட் என்னன்னா it's a major producer of oxygen எப்படி வருதுன்னா அது ஓஷனில் இருக்க பிளான்ஸ் மூலமாக நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து ஆல்மோஸ்ட் 50 to 80% of oxygen is produced from ocean produces oxygen through plants, அதாவது phytoplankton சொல்லுவோம், that live in it. About 50 to 80% of oxygen is produced from ocean. வேறு என்னத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஓஷன் ப்ரொவைட்ஸ் லைவ்லிஹுட் ஃபார் மெனி த்ரூ ஃபிஷிங் அண்ட் ரெக்ரியேஷன். அதனாலே நிறைய பேர் அவங்க ஜாப்லாம் வந்து ஃபிஷிங் அண்ட் ரெக்ரியேஷனாக அதில் உள்ள அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்களா, க்ரூஸ் அதெல்லாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் வந்து ஓஷனில் இருக்கிறதுனால தானே நம்மளால் முடியுது. அதுக்கப்புறம் ஓஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் வேர்ல்ட் ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் அக்ராஸ் கான்டினென்ட்ஸ். ஸோ ஓஷன் இருந்ததுனால தான் பிரிட்டன்காரன் வந்து கப்பலில் ஏறி வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்தியாவே கான்கர் பண்ணாங்க. ஸோ ஓஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓஷன்ஸ் ஆர் அ ஹியூஜ் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் லைக் மினரல்ஸ், நேச்சுரல் கேஸ், கெமிக்கல்ஸ். நேச்சுரல் கேஸ்லாம் ஓஷன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களா, பெட்ரோலியம்லாம் அவங்களுக்கு ஓஷன்லேருந்து எடுக்கிறாங்க. ஃபுட் வந்து ஃபிஷ்ஷு, ப்ரான், லாப்ஸ்டர்லாம் ஓஷன்லேருந்து கிடைக்குது. எனர்ஜி, டைடல் எனர்ஜிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓஷனோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பிக்சர் ஸ்டடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து இது என்னன்னு சொல்லியிருக்காங்க கேட்டுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, அதாவது 2 ஹில்லுக்கு நடுவில் இருக்கிற இடம் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து வேலின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபர்டைலாக இருக்கும், ஏன்னா ரிவர் வந்து இது வழியாக ஓடி நல்ல மண், வளமான மண்ணெல்லாம் கொண்டு வந்து இங்கே டெபாசிட் பண்ணதுனால இங்கே வந்து செடிலாம் வளர்ந்து நல்ல ஃபர்டைலாக இருக்க மாதிரி இருக்குது இந்த இடம். ஸோ நேம் த லேண்ட் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. இது என்ன லேண்ட் ஃபார்ம்னா இட்ஸ் அ நேம் த லேண்ட் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா இட்ஸ் அ வேலி. வாட் ஆர்டர் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் இஸ் திஸ்? இட் இஸ் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். பை விச் ஆக்டிவிட்டி ஆஃப் ரிவர் இஸ் த லேண்ட் ஃபார்ம் ஃபார்ம்? பை எரோஷன்னால தான் இந்த லேண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம். கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸிங் அன் அட்லஸ். அட்லஸில் எடுத்து நீங்கள் பேனா என்ன, கல்ஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஐலண்ட், ஸ்ட்ரெயிட்டுக்கு இதுக்கெலாம் ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிங்க. நான் சில இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். பேக்கு எக்ஸாம்பிள் நம்ம பே ஆஃப் பெங்கால் சொல்லலாம். ஹட்சன் பே நியூயார்க்கில் இருக்கிறது, டோக்கியோ பே ஜப்பானில் உள்ளது. பே ஆஃப் பெங்கால், ஹட்சன் பே அண்ட் டோக்கியோ பே எக்ஸாம்பிள். கல்ஃபுக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து. இதெல்லாம் வந்து கல்ஃபுக்கு எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து. ஐலண்டுக்கு எக்ஸாம்பிள் லக்ஷதீப், மால்டீவ்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸ்ட்ரெயிட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க் ஸ்ட்ரெயிட், குக் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டுக்கான எக்ஸாம்பிள். நீங்கள் வேறு எதுனாலும் மேப்பில் பார்த்து கண்டுபிடிச்சி எழுதலாம். நெக்ஸ்ட்டு மேப் ரீடிங் with the help of an atlas. A sea in the east of India. A sea to the east of India. ஓகே, நான் என்ன சொன்னேன், ஜப்பான் தான் எப்பவும் ஈஸ்டில் இருக்கும். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஸோ ஜப்பான் எந்த சைடு இருக்குது, இந்த சைடு தான் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கு ஈஸ்டில் என்ன இருக்குது, இங்கே பே ஆஃப் பெங்கால் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பே ஆஃப் பெங்கால் இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். கான்டினென்ட்ஸ் இன் தி வெஸ்ட் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன். வெஸ்ட் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன், முதல்ல அட்லாண்டிக் ஓஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அட்லாண்டிக் ஓஷன். வெஸ்ட்னா இந்த சைடை. கான்டினென்ட்ஸ், இந்த பெரிய லேண்ட் மாஸை தான் கான்டினென்ட்ஸ்னு சொல்லுவோம். கான்டினென்ட்ஸ் டு த வெஸ்ட் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன்னா இங்கே இருக்கிற நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் தான் வெஸ்ட் ஆஃப் நார்த் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ கான்டினென்ட்ஸ் இந்த வெஸ்ட் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன் வந்து நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. கான்டினென்ட்ஸ் இந்த சவுத் ஆஃப் ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக் ஓஷன் எங்கே இருக்கும்? ஆர்டிக் ஓஷன் தான் எல்லாத்துக்கும் மேலே நார்த்தில் இருக்கும். நார்த்தில் இருக்கிறது தான் ஆர்டிக் ஓஷன். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கான்டினென்ட்ஸ் டு த சவுத் ஆஃப் ஆர்டிக் ஓஷன். உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னா ஏஷியா, இந்த ரஷ்யான் இருக்கிறது வந்து பார்ட் ஆஃப் ஏஷியன் கான்டினென்ட். அடுத்தது யூரோப், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த போர்ஷன் வந்து யூரோப். ஸோ யூரோப்பும் ஏஷியாவும் வந்து சவுத் ஆஃப் ஆர்டிக் ஓஷன் இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருப்போம். கான்டினென்ட்ஸ் இந்த சவுத் ஆஃப் ஆர்டிக் ஓஷன் வந்து யூரோப் அண்ட் ஏஷியா. த ஸ்ட்ரெயிட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, இந்த மேப்பில் அவ்வளோ கிளியராக தெரியல. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரெயிட் வந்து இட்ஸ் கால் பார்க் ஸ்ட்ரெயிட். அடுத்தது ஓஷன்ஸ் விச் சரவுண்ட் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியா வந்து
இங்கே இந்த கார்னரில் இருக்க இது வந்து இதை சரௌண்டிங் பண்ணி என்ன ஓஷன்லாம் இருக்குது, இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் அண்ட் கீழே சதர்ன் ஓஷன். ஸோ இது மூணும் வந்து இட்ஸ் சரௌண்டிங் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த இஸ்மஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இஸ்மஸ் இதை பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, இந்த மேப்பில் கிளியராக தெரில. பட் நான் சில இஸ்மஸ் எழுதியிருக்கேன். இஸ்மஸ் ஆஃப் சூவஸ் அண்ட் இஸ்மஸ் ஆஃப் பனாமா. இதை வந்து இஸ்மஸ்ன்னு சொல்லணும், டிஹெச் வந்து சைலண்ட், இஸ்மஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஆன் த கிவன் அவுட்லைன் ஆஃப் த வேர்ல்ட் மேப் label the continents and mountain ranges. இது வந்து நீங்கள் பண்ணுங்கள். on the given outline map of the world label oceans, seas, isthmus and straits. இது ரெண்டும் நீங்கள் பண்ணுங்கள். பண்ண முடியல, டஃப்பாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த லெசனோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா எனக்கு ஒரு 10 பேராவது ஐ லவ் ஜியோகிரஃபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா லெசன் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஆன்சர் வீடியோ தான் ஸ்ட்ரைட்டாக வேணும்னு நினைக்கிறீங்க. அதான் லெசன் வீடியோ வேணும்னா, அந்த லெசனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு 10 பேராவது ஐ லவ் ஜியோகிரஃபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக லெசன் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.